வினை செய்யும் ஒளியிலிருப்பாள். கள்ளமாற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகதுட்பொருளாவாள். கருணை வாசகதுட்பொருளாவாள். வெள்ளை தாமரை பூவிலிருப்பாள். வினை செய்யும் ஒளியிலிருப்பாள். ஓம் ஸ்ரீ கணேசானுவயம் சரஸ்வத்யை நமः. பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வ அதீதம் ககன சதுர்சம் தத்துவமஸ்யாதி லக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவா அதீதம் திரிகுணரைதம் சத்குரும் தம் நமாமி. சத்குரும் தம் நமாமி. இன்றைய சத்சங்கத்துக்கு ஒரு தலையங்கம் டாபிக்கு கேட்டான். நம்மளோட செல்லியம்மா நேத்தி விட்டு விடுதல் என்று சொன்னான். நேத்தியும் விட்டு விடுதலும் வித்தியாசம், ஆனால் கிட்டத்தட்ட அர்த்தம் உண்டு. இப்போ நேத்தி அல்லது விட்டு விடுதல்னு சொன்னான். நம்ம நேத்தி என்று பார்ப்போமே. அது பிறகுதானி உபனிஷத்தில் இந்த பிரம்மன் அந்த அதி உயர்ந்த அண்டம் கடந்த பொருள் அளவில் ஒரு ஆனந்த வெள்ள பொருள்ற அது எப்படி இருண்டா, இது இல்லை இதுவும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள அத்தனையும் இல்லைன்னு சொல்கிறேன். சரியா? இல்லை, ஒன்றும் இல்லை, ஒன்று வந்த பரம்புள்ள இருக்க முடியாது. அப்புறம் இன்னொன்று இருக்குது, எது? ஒன்றுமில்லாத நிலை, வெறுமை. அதுக்கும் இல்லை, அது வெறுமை இல்லையே, பூரணமாக பூரணம். ஸோ அது நேத்தி அது பெரிய அந்த கடை. ஆனால் இப்போ நம்மளோட சொல்லி கேட்குற ரெண்டாவது பாயிண்ட் தான் நமக்கு மிக உதவியானது. அது என்னையும் நீங்கள் விட்டு விடுது, என்னையும் நீங்கள் விட்டு விடுது. பியூட்டிஃபுல். இந்த உலகத்தில் சொல்ல பற்றுக பற்றத்தான் பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. நான் நேற்று ஒரு நண்பர் வந்தார், அவர் எல்லாம் சொல்லிட்டு அவர் வைஃப் சொன்னால் இல்லை, நான் சொன்னேன் பற்று, இந்த பற்றால் இந்த உலகத்தில் இதுவரையிலையும் சந்தோஷப்பட்ட யாரும் கிடையாது. பற்றால் வாடுறது ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லி வரும்? துன்பம் துக்கம். அப்போ துன்பம் துக்கத்தை யானி பிடிச்சி கொண்டிருக்கா, விளட்டிருக்கோ விட மாட்டேன்ற. அது பெரிய அதான் அம்மாவை கூப்பிட்டேன். மாயா உலகிலே ஓயாத துயராலே வாடாமலே ஒரு வழி காட்டவே. எனக்கு அலான் ஒரு அற்புதமான ஒரு டீச்சர் தான், குளோட் லோடுன்ட்டு ஃப்ரான்ஸில். அதில் 3 ஆம்பளை பிள்ளைகள். அப்படி ஆனால் அப்படி பிரின்ஸ். அது நான் சனியாக எடுக்கணும். ஆனால் 3 இருக்கான், எப்படி எடுக்க? இப்போ நான் ஒரு ஐடியா சொன்னேன்னு தெரியுமா? யாதேவி சர்வபூத்தேசு மாத்திரு ரூபேன்னு சம்சிதா. அந்த எல்லா உயிர்களிலும் இதயத்திலும் தாய் வடிவில் இருக்கும் உனக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம் அப்போ அவர்கிட்ட சொன்னதுதான், இந்த தாய்மை உண்டே இல்லை, யாரே பராசக்தி. இது அவக்கு உரியதை அவ கூட அவள் இந்த வெளிநாட்டாக ஒரு விஷயம் பெரிய அற்புதம். அங்கே ஒரு கோயில் இருக்குது சர்ச்சில், பெரிய நான் போயிருக்கேன், அந்த அற்புதம் அங்கே நாள் உண்டு இருந்தேன்டா. அந்த இந்த செயின்ட்ற உடம்பு இப்போ அப்படியே இருக்கும், பழுதாகும். அது நம்ம இந்த தாய்மையை மதகூடு எடுத்து என்ன விடு. இப்போ சன்னியாசி அங்கே இருக்கா, ஒரு சம்பந்தம் இல்லை பிள்ளைகள். என்ன சொல்லுவாருண்டா, விட்டு விடுதல் சொல்லுவா. அது நல்லா போதும், அந்த போயிட்டு தான் நம்ம பெரிய காய்ப்போம். இந்த உலகத்தில் வாடுற அவ்வளவு துன்பங்களுக்கும் காரணம் நீ எது உன்னை உதைச்சிட்டு போகுதோ, நானே ஒன்று அதை நீ இறுக்கியா பிடிச்சி கொண்டிருக்க முடியவே முடியாது. விவேகானந்தா சொன்னார், நீ இப்படி முட்டியை பிடிச்சேன்டா என்ன நடக்கும்? ஒவ்வொரு நொழி முட்டியை அடுத்து உள்ளுக்குற தேடுக்கப்படும். நீ கை விரிச்சிட்டா லெட் கோ தை ஹோல்டு சன்னியாசின் போல்டு சே ஓம் தத் சத் ஓம். எஸ், கண்ணன் கருணை கடல். கண்ணன் ஆனால் அவர் பாருங்க இந்தாரு, அது அசங்க சத்ரேன அதாவது பற்றின்மை என்ற வாளால் வெட்டி. எங்கே
எதால்? இப்போ நீ பிடிச்சி கொண்டிருக்கத நீ விட முடியாது. அப்போ என்ன செய்யணும்? பற்றின்மை என்ற வாளால் வெட்டி அசங்க சஸ்திரேன திருடேன சித்வாக. இந்த இருக்கு இம்மரத்துக்கு. எது? இந்த சம்சாரத்துக்கு. இந்த சம்சாரத்து ஒரு மரத்து. அதில் மரத்தை வேல் மேலே வேறு என்னடா அந்த பரம்போல்லேருந்து வரபடியா இந்த கிளைகளெல்லாம் கீழே. இம்மரத்துக்கு இங்கு வடிவம் தென்படுது. ஒன்று பார்த்தீங்களா? சம்சாரம்னு சொல்கிறீங்க, பொருள் அன்றைக்கு ஒன்றை முழுசாக காணல. முடிவில்லை, அதுக்கு முடிவும் இல்லை, தொடக்கமும் இல்லை, இருப்பும் இல்லை. அது அப்படியா? தொடக்கம் இல்லை, முடிவும் இல்லை, இருப்பும் இல்லைன்னா அது அறிவால் பார்த்தேன்டா இல்லை. அலை கஞ்ச பார்த்தேன்னா அலையை பார்ப்பாய். அந்த அறிவால் பார்த்தா தண்ணி இருக்கக்கூடிய அலை முடிங்கோ எப்போ இருக்கவே இல்லை, தண்ணி தான் இருக்கு. அப்படி வளர்த்து வேறு ஊன்றிய இந்த அசுவத்த மரத்தை, இது சாதாரணமாக இல்லை. 84 லட்சம் பிறவிலையும் நீ அம்மையாக இருந்தாலே அப்பா இருந்தாய். அது 2 10 பேர் கோயில்லையோ முருகனார். அதான் இந்த துறவோட பெருமை. அது அவங்க நல்லா தெரியும் இல்லை? நோ. ஸோ வலுத்து வேரூன்றிய இந்த அஸ்வத்த மரத்தை பற்றின்மை என்ற உறுதியான வாளால் வெட்டி. எதால் வெட்டணும்? பற்றின்மை. இதுதான் முடியாத காரியம். நீ பற்ற கூட்டுவே ஒழிய என்ன அந்த பாபா ஒரு அவனுக்கு இடையம் கொடுத்த 2 காலும் 2 கையும். ஆனால் அவனுக்கு 16 காலும் 16 கையும். என்ன மனைவி, இது பிள்ளைகள், வேறு பிள்ளைகள் 5. இப்போ எப்படி நடக்க போகிறாய்? எப்படி? பெரிய பெரிய விஷயம், பெரிய மான்னு சொல்கிறேன். என்ன சொல்கிறான்? வரும் மரத்தை வெட்டுவதற்கு கோட அறிவு வேண்டும். அங்கனம் மாயா காரியமாகிய பிரபஞ்ச வாழ்க்கை என்ற மரத்தை வெட்டுவதற்கு பற்றின்மை அல்லது வைராக்கியம் என்ற வாள் ஒன்றே தகுந்தது. பற்றின்மை எவ்வளவு வலியதோ அவ்வளவு விரைவில் சம்சார விருட்சம் வெட்டப்படும். அற்புதமான தலையங்கம். என்னது? விட்டு விடு, விட்டு விடு. அதில் விட்டு நீ விட வேண்டிய அதான் ஜோக். என்னண்டா அப்போ நான் வரேன், நீ விட வேண்டியல்ல என்ன, அது விடுவிக்கப்படும். இந்த உடல் தொடங்கி இல்லை எல்லாம் உணர்த்திலிருந்து எடுக்கப்படும். அப்போ புத்திமான் என்ன செய்யணும்? இல்லை அது எடுக்கவங்களே கொடுத்துரு. அவர் கிஃப்டாக கூட இல்லை, பறிக்க எடுக்கிறது பதிலாக நீ கிஃப்டாக கொடுத்து விடு. துறவிடா தஞ்சாவூர் என்ன சொல்கிறேன்? இந்த ஆடு உடம்பு போகணுமா ஆடு, மனது போகணுண்டா ஆடு, உலகம் போகணுமா ஆடு. இல்லை, பியூட்டிஃபுல். எனக்கு ஒரு அழகான ஒரு யோகா எந்த கதை வருது. ஒரு அரசன், அற்புதமான அரசன், கேள்விப்பட்டான் பக்கத்து அரசன் இதை பிடிக்க வர்றான். இதை இந்த தன்னை நாட்டை கைப்பற்றுறதுக்கு அவன் பெரிய பயங்கரமான ஆள். இவர் தட்டத்தை நீ அவன்கிட்ட போனான் அந்த அரசன்கிட்ட, உனக்கு நாடு தானே வேணும், நானே இந்த வந்துட்டேன், நீ போய் அரசு ஆள்